போன எபிசோடில் பெட்ரோல் பேய் ஆட்டு மந்தையில் போயிட்டு நல்லா ஆட்டெல்லாம் சாப்பிட்ருச்சு. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாலாவோ அவனோட ஆயா கிட்ட போயிட்டு, ஆயா நேற்று ஆடு எல்லாம் செத்து போச்சுல்ல, அந்த பண்ணக்காரரு நம்ம ஊரா? அவர் என்ன பெரிய பண்ணக்காரரா? ஒரு பண்ணை தான் வச்சுருக்காரா, இல்லை நிறையா பண்ணை வச்சுருக்காரா? அவருக்கு வாழ்வாதாரத்துக்கு அதே ஒரே பண்ணை தான் இருந்ததா? என்ன ஆயா சொல்லுங்க ஆயா அப்படின்ட்டு அந்த பண்ணக்காரரை பற்றி பாலா கேட்டுக்கிட்டு இருந்தான். ஆயாவா அதுக்கு, கண்ணு அவரு நம்ம ஊர் தான். அவரு ரொம்ப கஷ்டப்படுறவரு கண்ணு. அவரு ஏற்கனவே இருந்த சொத்தெல்லாம் ஏமாற்றிட்டு விட்டுட்டாங்க. இப்போ இருக்கிறது அந்த பண்ணையும் அப்புறம் அந்த கிணத்து மேடும் கொஞ்சம் நிலவும் தான், அவ்வளோதான். அந்த கிணத்துல கூட அவருக்கு தண்ணி இல்லை. அந்த தண்ணி இல்லாத ஒரே காரணத்தினால தான் அவரும் ஆட்டு பண்ணை போட்டுக்கிட்டு அப்படி இப்படின்னு பண்ணிகிட்டு இருந்தார். தண்ணி இருக்கும் போதெல்லாம் நல்லா விவசாயம் பண்ணி நல்லா வாழ்ந்தாருக்கன்னு. இப்போ தண்ணி இல்லை, அதனால் ஆட்டு பண்ணை போட்டிருந்தாரு. இப்படி போயிடுச்சு அப்படின்னு பேச, பாலாவை தனியாக நடந்துக்கிட்டு, ஐயோ என்ன இவர் ரொம்ப கஷ்டப்படுற ஆள் போல், இவருக்கு ஏதாவது நம்மளால் உதவி பண்ணியே ஆகணுமே அப்படின்னு நடந்து போய்கிட்டு இருந்தான். அப்போ பெட்ரோல் பேமெண்ட் பண்ணிவிட்டு, டேய் எலும்பு பயலே, நீ போய் பூந்தையில் அந்த ஆட்டு பண்ண ஓனரு ரொம்ப பாவமாண்டா. அவர் ரொம்ப சோத்துக்கே ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு. இப்போ நாம் வேற போயிட்டு அவரை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோம். ஏதாவது ஐடியா இருந்தால் சொல்லுடா அப்படின்னு கேட்க, அதுக்கு பெட்ரோல் பேயோ, முதலாளி நீங்கள் சும்மா இருங்க. இதெல்லாம் யானை நடக்கும்போது எறும்பு சாகிற கதை தான். இதுக்கெல்லாம் போய் நீங்கள் பரிதாபப்பட்டுக்கிட்டு இருக்காதீங்க. என்ன நாம தான் போய் பண்ணோம்னு அவனுங்களுக்கு தெரியவா போகுது? அப்படியே தெரிஞ்சாலும் என்னை நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்களையே நான் போட்டு விட போகிறேன். என்ன கிணறு வெட்ட பூதம் கிளம்புன கதையாக இருக்குது. சும்மா இருங்க அப்படின்னு சொல்ல, பாலாவோ, டேய் என்ன சொன்ன இப்போ? என்னது கிணறு வெட்ட பூதம் கிளம்புற கதையா? டேய் எனக்கு ஐடியா வந்துருச்சுடா. அந்த ஆள் கிணத்துல தண்ணி இல்லை. நாம் கொஞ்சம் அவருக்கு ஹெல்ப் பண்ணி கொஞ்சம் தண்ணி வர மாதிரி தூர்வாரி கொடுத்தோம்னா கன்ஃபார்ம் அந்த ஆள் பொழைச்சிக்குவான். நாம் பண்ண தப்புக்கு கொஞ்சம் சரி பண்ண மாதிரியும் ஆச்சு அப்படின்னு சொல்ல, பேயோ அதுக்கு, என்னது கிணறு வெட்ட போகிறீங்களா? சும்மா இருக்க மாட்டீங்களா நீங்கள்? அது இதுன்னு ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. கிணறு வெட்டுறதுன்னா என்ன சும்மாவா? எவ்வளோ ஆள் தேவைப்படுது? நீங்கள் ஒத்தையால் ஒரு நாள் நைட்டுலாம் உங்களாலலாம் ஒன்றும் பண்ண முடியாது. அது இல்லாமல் அங்கே போய் வெட்டிக்கிட்டு இருந்தோம்னா 4 பேர் பார்த்தாங்கன்னா என்ன எதுன்னு நம்மளே தானே கேட்பாங்க. டேய் எலும்பு பையில, நாம் பண்ண தப்பை கரெக்டாக சரி பண்ணியே ஆகணும். பாவம்டா, அந்த ஆளை ஆட்டை வச்சு பொழைச்சிக்கிட்டு இருந்தான். அதை போய் எல்லாம் சாப்பிட்டோம். அந்த ஆள் என்ன பண்ணுவான்? கொஞ்சம் யோசிச்சுப்பார் விவசாய நிலைமையை. நாம் கிணறு வெட்டுறோம், அந்த ஆளை வாழ வைக்கிறோம். நீ கண்டிப்பாக சாயந்தரம் வர அப்படின்னு சொல்ல, பெட்ரோல் பைய தனியாக, இவன் என்னது? இவனுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிக்கிச்சா? கிணறு வெட்டுறேன், அதை வெட்டுறேன், இதை வெட்டுறேன்ட்டு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான். என்னமோ பண்ணட்டும். பாலாவோ அன்னைக்கு நைட்டு கிணத்த போய் பார்த்துட்டு, ஓ இந்த கிணறு தான் தண்ணி இல்லாத கிணறா? சரி ஓகே, இந்த கிணறை எப்படியாவது சரி பண்ணி கொடுத்துட்டோம்னா அந்த ஆள் பொழைச்சிக்குவான். ஏதோ நாம் பண்ண தப்பை சரி பண்ண மாதிரி ஆச்சு அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தான் கிணத்த பார்த்துட்டு.